நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இதை பற்றி தேடி இருக்காங்க. அதனால் வந்து எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் பற்றிய வீடியோ தான் இது. இது ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 300 கோடி ரூபா இருந்த ஃபண்டை வந்து 45,000 கோடியாக வந்து மாற்றிருக்கு மார்க்கெட் கேபிட்டல். அதாவது ஒரே அடியாக வந்து 50% மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நிறையா பேர் வந்து இந்த ஃபண்டை வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து கான்ட்ரா ஃபண்டை பற்றி தான் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கலாம் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த கான்ட்ரா ஃபண்டு என்னென்னா வந்து கான்ட்ரைன் அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது எல்லோரும் வந்து எதில் முதலீடு பண்ணுறாங்களோ அதில் முதலீடு பண்ணாமல் வந்து இவங்க வந்து வித்தியாசமாக யோசித்து வந்து அதில் வந்து முதலீடு பண்ணுறாங்க. அதாவது எல்லோரும் போகிற வழியில் போகாமல் வந்து இவங்க வேறு வழியில் போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இவங்களோட கோர் பர்பஸே வந்து என்னென்னா வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. மேக்ஸிமம் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டாக வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனியும் வந்து இவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் மூலமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டல் என்னென்னா இப்போ 44,000 கோடியாக வந்து இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.63% வந்து இருக்குது. இதில் 12 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் லார்ஜ் கேப்பை பொறுத்தவரை இதில் வந்து 62% இருக்குது. மிட் கேப்பில் வந்து 44%, ஸ்மால் கேப்பில் 12% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபைனான்ஷியலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஹெல்த் கேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 1-2 கம்பெனியை பார்த்தா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டாப்பில் வந்துருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் நிஃப்டி 50ல் வந்து 8% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில் வந்து 4% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன கம்பெனியான ஜிஎல் டார்க் பவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டாபரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டபிள்யூபிஎல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அர்காம் லேப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டைவர்ஸ்ஃபைடாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து யூனிக்காகவும் வந்து இது இருக்குது. டோட்டல் கம்பெனி இந்த போர்ட்ஃபோலியோட எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னா வந்து 83 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாப் 10 கம்பெனிஸோட அலோகேஷன் வந்து 41% வந்து இதில் இருக்குது. இது வந்து மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட வந்து இது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா வந்து மற்ற ஃபண்ட்ஸ்லாம் வந்து நார்மலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஃபண்டு தான். இந்த ஃபண்ட் மேனேஜர் யார் மேனேஜ் பண்ணுறான்னா வந்து ரிலையன்ஸுங்கிறவர் மேனேஜ் பண்ணுறார். 2018 வந்து அவர் தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு தடவை வந்தால் 4 வருஷம் வந்து கண்டிப்பாக வந்திருக்காங்க. அதனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இந்த வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சரி, எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் வந்து 1 வருஷம் ரிட்டர்ன் பார்த்தா வந்து 9% வந்து கிடைக்குது. 5 வருஷம் ரிட்டர்ன் பார்த்தா வந்து 37% கிடைக்குது. 10 வருஷம் ரிட்டர்னை பார்த்தா வந்து 17% வந்து கிடச்சிருக்கு. சரி, எஸ்ஐபி ரிட்டர்ன் 1 வருஷத்தில் பார்த்தா வந்து 4%, 10 வருஷத்தை பார்த்தா வந்து 20% வந்து கிடச்சிட்டு வருது. சரி, மொத்தமாக வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தா வந்து 2020 வந்து 23 வரைக்கும் வந்து இது 40% வந்து ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் வந்து பெஞ்ச் மார்க்கை பொறுத்தவரை இது வந்து 24% தான் கிடச்சிருக்குன்னா ஆனால் வந்து 40% கிடச்சிருக்கு. கரண்ட்ரி வந்து பெஞ்ச் மார்க் வந்து 19% வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃபண்டு வந்து 26% வந்து கிடைக்குது. இந்த ஃபண்டை பற்றி வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக கன்க்ளூஷனுக்கு என்னென்னா வந்து இது எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு வந்து அதிக ரிட்டர்ன் தரும், நல்லா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்துருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் வந்து கூட. இதை வந்து மல்டி ஃபண்டாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இதோட பெட்டர் ஃபண்ட் எதாவது இருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷன். நன்றி.